அஸ்ஸலாமு அலைக்கும். இட்லிக்கு தான் எத்தனை விதமான சைட் டிஷ் பாருங்களேன். சட்னி, சாம்பார், குருமான்னு இப்படி எது கூட சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் இட்லி. அது எப்படின்னு தான் தெரியல. நம்ம இன்னைக்கு மதுரை தண்ணி சட்னி கூட சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சு காஞ்சோனே எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் காரத்துக்கு ஒரு 5, 6 பச்சை மிளகா, ஒரு 3 பூண்டு பல்லு, பெரிய வெங்காயம் இருந்தா ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தா ஒரு 10 வெங்காயம். உங்களுக்கு எது தேவையோ சேர்த்துக்கோங்க. இப்படியே இத ஆற விட்டு உடச்சக்கல்ல சேர்த்தும் அரைக்கலாம். எனக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்கும். கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுருங்க. சூடா இருக்கும்போது உடச்சக்கல்ல சேர்த்துனீங்கன்னா சட்னி மழுமழுன்னு இருக்கும். டேஸ்ட் இருக்காது. இப்போ ஆறிடுச்சு. உடச்சக்கல்லையும் உப்பும் சேர்த்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சட்னி தானே, தாராளமாக தண்ணி சேர்த்துங்க. டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிங்கன்னா சூப்பரான மதுரை ஸ்டைலில் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட இட்லி கூட கல் தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.